கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த நாள் தியானத்திற்கென்று பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9 நாம் வாசிப்போம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சில் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பாருங்க, வேதம் சொல்லுகிறது. வாலிபனை குறித்து நாம் பார்ப்போமானால், வாலிப வயதிலே நாம் செய்கிற சகல காரியங்களும் நம் மனதுக்கு சந்தோஷத்தை அது கொடுக்கும், நம் கண்களுக்கு அது பூரிப்பாக்கும். அப்போ தேவனுக்கு பிரியமானதை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வழிகளை நாம் நடப்போமானால், தேவனை துக்கப்படுத்தும்படியான வழிகளிலே நாம் நடப்போமானால், அது கர்த்தர் நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வருவார் என்பதை நீ நினைத்து நடக்க வேண்டுமா? நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாலிப நாட்களிலே, தன் வாலிப வயதிலே பாவத்தை அறியக்கூடாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை சிஷ்டாந்தமாய் நமக்கு வைத்து கடந்து போனார். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யாராவது சொல்லக்கூடுமோ? அப்போ தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துல என்ன காணப்படலையா? பாவம் காணப்படவில்லை. அவர் பரிசுத்தத்தோடு இந்த பூமியிலே ஜீவித்து கடந்து போனார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். தன் வாலிப வயதிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து தன் இருதயத்தை அவன் பூரிப்பாக்குகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபனே, உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபன் பலவான் கைக்கு ஒப்பாயிருக்கிற அவன் அம்பை போல இருக்கிறான். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கொச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வாலிபனை வகை தேடி திரிந்து தன் வாலிப வயதிலே அவன் கற்பை இழந்து போவானானால், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து தேவ மகிமையை அவன் இழந்து போவானானால், அவன் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்தை கெடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்ய வைத்து, அவன் கண்கள் கண்ட காட்சிகளை, அவன் கண்கள் காண்கிற சகல காரியங்களையும் மனப்பூர்வமாய் தன் இருதயத்தை பாவங்களுக்கு அவன் ஒப்பு கொடுத்து நடக்கிறான். தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர், வாலிபனே, உன் வாலிப வயதிலே உன் கண்கள் கண்டதும் உன் இருதயம் விரும்பினதும் நீ மனப்பூர்வமாய் செய்வாயானால், தேவனாகிய கர்த்தர் நியாயத்திலே நீ செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற சகல பாவங்களை குறித்து நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீ அதை அறிந்து உன் வாலிப வயதை காத்துக்கொள். இந்த தேவ திருவசனத்தை தியானி. இரவும் பகல் வேதத்தை தியானித்து வார்த்தையில பலன் கொண்டிரு. சத்தியத்திற்கு சாட்சிய ஜீவி. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாலிப நாட்களிலே நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கடந்து போனார். அவரை நாம் பின்பற்றுவோம். பாவ வழிகளிலிருந்து வழி விலகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, என் தகப்பனே, உமக்கு பிரியமில்லாமல் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். என் பாவங்களை மன்னியும். என் வாலிப வயதை காத்துக்கொள்ளும். என்னுடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.